tonight I want to speak on the call of God to be a prayer intercessor. தேவன் ஜெபத்திற்கும் பரிந்துரை ஜெபத்திற்கும் நேராக உங்களை அழைக்கிறார். அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். This is an amazing calling. இது ஒரு அற்புதமான அழைப்பாகும். A very powerful calling because intercessory prayer releases the mercy of God. பரிந்துரை ஜெபமானது தேவனுடைய இரக்கங்களை நம்மீது பிறப்பிக்க செய்கிறதா இருப்பதனால் இந்த ஜெபம் மிகவும் முக்கியமான ஜெபமாகும். This year I wanted to be fully devoted to God and to preaching the gospel. இந்த வருடம் முழுவதுமாக நான் தேவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். And I've had an amazing year. At the beginning of the year I was preaching in Pakistan. இந்த வருடத்தின் துவக்கத்திலே நான் பாகிஸ்தான் தேசத்திலே நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். Also had a wonderful year preaching in my own country of New Zealand. அதற்கு பின்பாடு இந்த வருடம் முழுவதுமாக நியூசிலாந்து தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தேன். And now towards the end of the year I've had a wonderful awesome time in India. இந்த வருடத்தின் முடிவு நேரத்திலே நான் இந்தியாவிலே அற்புதமான ஆச்சரியமான நேரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். So to me I've really enjoyed this year and I'm thankful to God that he's given me a great year of preaching the gospel. இந்த வருடத்தை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தந்து இந்த வருடம் முழுவதுமாக அவருடைய சுவிசேஷத்தை பறைசாற்ற என்னை ஆசீர்வதித்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். But I was thinking for next year I need to be more devoted for being a prayer intercessor. ஆனால் வருகின்ற புதிய வருடத்தை குறித்து பார்க்கும்போது ஜெபத்திலும் பரிந்துரை ஜெபத்திலும் நாம் உறுதியாக தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And I hope that you could also take on that challenge next year to become stronger in prayer. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட வாஞ்சிக்கிறேன், நீங்களும் ஜெபத்திலே புதிய வருடத்திலே உறுதியாய் தரித்திருப்பதை உங்களுக்கு சவாலாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று. And particularly intercessory prayer, which is to lay hold of God's mercy for others. பிறருக்காக தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வருகிற ஜெபமாக இது இருக்கிறது. We need intercession for the salvation of India, for the gospel to reach every tribe. இந்தியாவின் ரட்சிப்பிற்காகவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படவும் நாம் பரிந்துரைத்து ஜெபிக்க வேண்டும். We need intercession for there to be more powerful conversions. இந்தியாவிலே வல்லமையான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். In the early church, they were being persecuted by a man called Saul. ஆதி திருச்சபையானது சவுல் என்ற மனிதனால் உபத்திரவங்களை சந்தித்தது. And the early church must have been crying out to God. அதனால் ஆதி திருச்சபை தேவனை நோக்கி கதறி அழத் துவங்கினார்கள். Because God came and saved the worst persecutor of the church, and Saul became the apostle Paul. எனவேதான் தேவன் தாமே இறங்கி வந்து சபையை மிகவும் அதிகமாக உபத்திரவப்படுத்தின சவுலை சந்தித்து அவரை பவுல் அப்போஸ்தலனாக மாற்றினார். We have to intercede for those who were persecuting the church in India. திருச்சபையை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக நாம் பரிந்துரைத்து ஜெபிக்க வேண்டும். That Jesus will reveal his glory to them and call them to be great apostles and preachers of the gospel. நம்மை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு இயேசு தாமே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர்களை அவருடைய அப்போஸ்தலர்களாக மாற்ற வேண்டும். And how wonderful it is when the worst persecutors of the church become the best friends of the church. இதை நினைத்து பாருங்கள், திருச்சபையை மிகவும் அதிகமாக உபத்திரவப்படுத்தினவர் மிகச்சிறந்த அப்போஸ்தலனாக மாற்றப்படுகிறார். But sometimes there needs to be much prayer and fasting for these kind of miracles to be released. இப்படிப்பட்ட அற்புதங்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் ஏற்கனவே கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அதற்காக உபவாசித்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது அவசியம். So I encourage you to also think about the calling to be a prayer intercessor. எனவே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபத்திற்கும் பரிந்துரை ஜெபத்திற்கும் நேராக அழைக்கிறேன். How wonderful it would be if every Christian responded to this call and wanted to go deeper in prayer. இந்த ஜெபத்திற்கான அழைப்பிற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பதில் உரைத்து அவர்கள் தங்களை முழுமையாக ஜெபத்திற்கு அர்ப்பணிப்பார்கள் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடைபெறும்.
But tonight I simply put the challenge out to you and encourage you to make next year a special year of prayer. இன்று இரவிலே இதை நான் உங்களுக்கு ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த புதிய வருடத்தை நீங்கள் ஜெபத்திற்காக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். So tonight I want God to give us a deeper understanding of prayer. இன்று இரவிலே நாம் ஜெபத்தை குறித்து இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வோம். And I'm going to look at the book of Revelation chapter 8. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். Revelation chapter 8 verses 1 to 5. 1 முதல் 5 வரை. அவர் மைக் இருக்கா? வாசி. 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காளங்களையுடைய 7 தூதர்கள். ஆமென். 5 வரை. It's very important to the plans and purposes of God that the 7 seals are opened. இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படுவதில் தேவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. The Apostle John had been weeping in Revelation chapter 5 because there was no one found worthy to open the seals. இந்த முத்திரையை உடைப்பதற்கு தகுதியாக ஒருவரையும் காணாததினால் இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் அழத் துவங்கினார். He must have been feeling grief and weeping because he knew that these seals had to be opened for God's plans and purposes to be fulfilled. தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த முத்திரைகள் கண்டிப்பாக உடைக்கப்பட வேண்டும். அதற்கு தகுதியாக யாரையும் காணாததினால் அவர் துக்கத்தினூடாக சென்றார். So it must be a very important thing in Revelation chapter 8 when the 7th seal is opened. இந்த 8ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனெனில் இங்கு 7ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. And we find the amazing thing is that when the seal is opened, all of heaven goes silent. இந்த 7வது முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. Now before this, heaven had been a very noisy place. இதற்கு முன்பாக பரலோகம் ஆரவாரம் நிறைந்ததாக இருந்தது. Tens of thousands and let's say millions of angels worshiping God. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இணைந்து தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Multitudes of believers who have already died here on earth and have gone to heaven and are before the throne worshiping God. ஏற்கனவே மரித்த பரிசுத்தவான்கள் லட்சக்கணக்கானவர்கள் அவர்களும் அங்கிருந்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். The living creatures proclaiming day and night, every moment proclaiming the holiness of God. அந்த ஜீவன்கள் அவிதமாக இரவும் பகலும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. Heaven had been a very noisy place. பரலோகம் ஆரவாரம் நிறைந்த இடமாக இருக்கிறது. But suddenly when the seal is opened, there's absolute silence. ஆனால் இங்கு இந்த முத்திரை உடைக்கப்பட்ட போது மிகுந்த அமைதல் உண்டாகிறது. How amazing it is to be among a crowd of billions and billions of people and angels and there's absolute silence. நீங்கள் இதை கற்பனை செய்து பாருங்கள். கோடிக்கணக்கான தூதர்களும் கோடிக்கணக்கான விசுவாசிகளும் ஆராதித்துக் கொண்டிருந்த இடத்திலே திடீரென்று அமைதியாக ஒரு மிகுந்த அமைதல் உண்டாகிறது. Actually being silent before God is a very powerful type of prayer. தேவனுக்கு முன்பாக நாம் அமைதியாக இருப்பது ஒரு வல்லமையான ஜெபமாக இருக்கிறது. Sometimes if we've been praying so much about a situation,
நாம் சில வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைகளுக்காக அதிகமாக அப்படியே புலம்பி ஜெபித்துக் கொண்டு இருப்போம். We can come to the place where we realize we can pray no more. நாம் அபிதமாக ஜெபித்து இனிமேல் ஜெபிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைமைக்கு வந்து விடுவோம். Because we know that God has already heard our prayer. நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் ஏற்கனவே நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார் என்று. And now we just have to be silent before God. நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக அமைதியாக காத்திருக்க வேண்டிய வேளை வருகிறது. Now in this time of silence, it's not that you're doing nothing, you are still focusing your heart on God. அமைதியாக இருப்பது என்பது நீங்கள் எதுவுமே செய்யாமல் சும்மா சோம்பலாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. உங்களுடைய சிந்தையை இயேசுவின் மீது பதிய வைத்தவர்களாக இருக்க வேண்டும். And you even have to quiet your own mind by focusing on the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையை உங்களுடைய சிந்தையில் கொண்டு வந்தவர்களாக அப்படியாக கண்ணீர் விட்டு உங்களுடைய மனதிற்குள்ளாகவே கதறி அழுகிறவர்களாக இருக்கக்கூடிய நிலை. And it's as though you were just looking to God by faith. நீங்கள் விசுவாச கண்களால் தேவனை தரிசிக்கின்ற ஒரு நிலை. Knowing that he is seated on the throne. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் ராஜாவாக அரசாண்டு கொண்டிருக்கிறார் என்பதை உண்மையாக அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலை. And God has all power. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிகிற நிலை. And he is the one who can do everything. தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் படைத்தவர் என்பதை அறிகின்ற நிலை. There are many times we cannot solve our own problems. சில வேளைகளிலே பெரும்பாலான வேளைகளிலே நம்முடைய பிரச்சனைகளை நாமே தீர்க்க முடியாது. And yes, we need to cry out to God. We need to release our problems into God's hands. அந்த வேளைகளிலே நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்ல வேண்டும். But after we have cried out to God, there's also a time when we have to be silent before God. நாம் கர்த்தரிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை சொன்ன பின்பு அவரிடத்திலே அமைதியாக காத்திருக்க வேண்டிய தருணமும் இருக்கிறது. Many times when I've been doing the preaching missionary work, I haven't known what God wants me to do next. நான் அநேக மிஷனரி பயணங்களை செய்யும்போது அடுத்தபடியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாத தருணங்கள் இருந்தன. God has sent me somewhere and wonderful things have happened. தேவன் என்னை சில இடங்களுக்கு அனுப்பினார், அற்புதமான காரியங்கள் நடைபெற்றன. But I've gone home and then I don't know what God wants me to do next. அதற்கு பின்பாக வீட்டிற்கு சென்ற பின்பு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறியாமல் இருந்தேன். And I found that God allows us to have those times of not knowing so that we will seek his face. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருக்கின்ற தருணங்களை நாம் நம்முடைய சிந்தையையும் நோக்கத்தையும் இயேசுவின் மீதே பதிய வைக்கும்படியாக கர்த்தர் அந்த நேரங்களை பயன்படுத்துகிறார். So that we will seek God for wisdom and for guidance. நாம் தேவனை ஞானத்திற்காகவும் வழி நடத்துதலுக்காகவும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். So we are looking to God for his plan. அவருடைய திட்டத்திற்காக நாம் இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். And I found that God is very much a patient God. தேவனாகிய கர்த்தர் மிகவும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். Because we want things to fall into place quickly. நாம் நம்முடைய காரியங்கள் சீக்கிரமாக விரைவாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். But God has his perfect timing. ஆனால் தேவன் தன்னுடைய ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார். Being silent before God allows us to trust him that he is working. தேவனுக்கு முன்பாக நாம் அமைதியாக இருப்பது தேவன் வேலை செய்கிறார் என்று அவர் மீது நம்பிக்கை வைப்பதாகும். There are many times when God says, "Be still and know that I am God." தேவன் சொல்லுகிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். So sometimes we have to be still so that we can acknowledge Almighty God. சில வேளைகளிலே நாம் அமைதியாக இருந்து தேவனே சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். So that we can know that he is God in our lives. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். So I think it's an incredible, amazing thing when all of heaven is silent. எனவே பரலோகம் இங்கு அமைதியாக இருக்கிறது. அது ஒரு அதிசயமான செயல். Now John then sees 7 angels standing before God.
தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை யோவான் காண்கிறார். And they are given trumpets. அவர்களுக்கு எக்காளங்கள் கொடுக்கப்படுகிறது. But then he sees another angel, a special angel. இன்னொரு சிறப்பான தூதனையும் காண்கிறார். And he's standing before the altar in heaven. அவர் பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். And this purpose of this angel is to present or to offer all of the prayers of God's people on a golden altar. இந்த சிறப்பான தேவதூதனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னவென்றால் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் பொற்பீடத்தின் மேல், தங்கத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் மேல் ஜெபங்களை காணிக்கையாக செலுத்துகின்ற ஒரு வேலை. That tells me that the prayers of God's people never go in vain. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கின்ற எந்த ஜெபமும் ஒருபோதும் வீணாக போவதே இல்லை. It's almost like they are stored up in heaven. அவை எல்லாமே பரலோகத்திற்கு நேராக எழும்பிச் செல்லுகின்றன. Now we know that God hears our prayers immediately we pray. நாம் ஜெபித்த உடனேயே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். So it's very interesting that God also wants the prayers to be stored up and offered up to him in special times. நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்து அதை ஒரு காணிக்கையாக செலுத்தப்படுவதை தேவன் பிரியமாக பார்ப்பது எவ்வளவு அதிசயமான காரியம். And we're told that the smoke of incense together with the prayers of God's people went up before God. சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். So I kind of imagine a huge, massive golden bowl in heaven. இதை குறித்து நான் யோசித்து பார்க்கிறேன். எவ்வளவு மிக பெரிதான பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடம் அங்கு இருக்கும். And the prayers of millions and billions of Christians are going into that bowl. அந்த பலிபீடத்திலே கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் செய்கின்ற ஜெபங்கள் போய் சேருகின்றன. But that bowl is so big that the bowl is not yet full. ஆனாலும் அந்த பாத்திரம் இன்னுமாக ஜெபத்தை சேகரித்து வைக்கிற பாத்திரம் இன்னும் நிரம்பவில்லை. And it's almost like God is waiting to when the prayer reaches a certain level. தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுது இந்த ஜெபத்தால் நிறையப்படுகிற பாத்திரம் நிறையும் என்று. And when the prayers of God's people on this earth reach a certain level, God will require the angel to come. அந்த ஜெபத்தால் நிறையப்படுகிற பாத்திரம் நிரம்பும் போது தேவன் தேவதூதர்களை அழைக்கிறார். And the angel will do what this angel is commanded by God and release the prayers up to God. அந்த தேவதூதர்கள் தேவனால் கட்டளை பெற்று அந்த ஜெபங்களை எல்லாம் தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். This angel then takes fire from the altar in heaven. அவர் பலிபீடத்திலிருந்து அக்கினியையும் அந்த தூதன் எடுக்கிறார். And the angel hurls this fire here onto the earth. அவர் பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டுகிறார். Now there are different types of fire in the Bible. வேதாகமத்திலே அநேக விதமான அக்கினியை குறித்து வாசிக்கிறோம். There is the fire of the Holy Spirit that came on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல வந்து இறங்கினார். The early Christians had been meeting together for 10 days to pray constantly for 10 days. ஆதி கிறிஸ்தவர்கள் 10 நாட்களாக ஒரே இடத்திலே ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். And there was a wind that came from heaven. அப்பொழுது பரலோகத்தில் இருந்து பலத்த காற்று அடித்தது. And there was a massive fire in the spiritual realm. அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு மிக பயங்கரமான அக்கினி உண்டானது. And then that fire divided into smaller flames. அந்த பயங்கரமான அக்கினி சிறிய சிறிய அக்கினி துகள்களாக பிரிந்தது. And then a smaller flame of fire came upon the head of every believer. அங்கு கூடி இருந்த ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் அந்த அக்கினி அப்படியாக வந்து அமர்ந்தது. And every believer was filled with the Holy Spirit and spoke in other tongues. எனவே அந்த அக்கினி வந்து அவர்கள் மீது இறங்கிய போது ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். I would certainly prefer the fire of the Holy Spirit revival than the fire of God's judgments. தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினியை விட பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்கு வெளிப்படுவதை நான் அதிகமாக வாஞ்சிக்கிறேன்.
But I think to receive the fire of the Holy Spirit here on earth, God needs powerful churches that are strong in prayer. நாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய திருச்சபைகள் வல்லமையுள்ளதாக மாறுகின்றன. When this fire is hurled to the earth by the angel, there is then thunder, rumblings, flashes of lightning, and an earthquake. அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. It's like God is releasing his power in heaven. பரலோகத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். And what effects that will have here on earth. அது பூமியிலே வெளிப்படும்போது எவ்வளவு மகத்துவமாக இருக்கிறது. Well, there are going to be God's judgments here on earth. தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியிலே நடக்க போகிறது. And this is where we come to the importance of intercessory prayer. எனவேதான் நாம் பரிந்துரை ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. And I'm just thinking of some of the most amazing prayer intercessors of the Bible. வேதாகமத்திலே இவ்விதமாக பரிந்துரைத்து ஜெபித்த நபர்களை நாம் பார்க்கலாம். And let's think about what effect their prayers had, how powerful their prayers were. அவர்களுடைய ஜெபங்கள் எவ்வளவு வல்லமையானதாகவும் தேவனுக்கு ஏற்றதாகவும் இருந்தது என்று நாம் பார்க்கலாம். One of them was Abraham. அதில் ஒருவர் தான் நம்முடைய ஆபிரகாம். And God said that I cannot hold back from telling Abraham what I am going to do. நான் செய்வதை என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். God wants to tell his friends what he is going to do. தேவன் தம்முடைய சிநேகிதர்களுக்கு தாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்ல விரும்புகிறார். So that we can partner with God in his plans and purposes. இதன் மூலமாக நாம் தேவனோடு கூட உடன் வேலையாட்களாகவும் அவருடைய திட்டத்தில் நம்மை இணைத்தவர்களாகவும் நாம் காணப்படுவோம். And Abraham was called the friend of God. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். The call to be a prayer intercessor comes out of being a friend of God. ஜெபத்திற்கும் பரிந்துரை ஜெபத்திற்குமான அழைப்பு யாருக்கு வருகிறது என்றால் தேவனுக்கு சிறந்த நண்பர்களாக இருப்பவர்களுக்கு. Knowing the heart of God and the ways of God. தேவனுடைய இருதயத்தையும் தேவனுடைய வழிகளையும் அறிந்தவர்கள். And in that place of friendship with God, your prayers can lay hold of God. நீங்கள் தேவனோடு கூட நல்ல நண்பர்களாக மாறும்போதுதான் உங்களுடைய ஜெபங்கள் தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபங்களாக மாறுகின்றன. And a person that has that kind of friendship with God, their prayers are so powerful to lay hold of God. தேவனுக்கு நண்பர்களாக இருக்கின்றவர்கள் செய்கின்ற ஜெபங்கள் மிகுந்த வல்லமை உள்ளவைகளாக இருக்கின்றன. God allows himself to be affected by those kind of prayers. தேவன் தாமே அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் அளிப்பவருக்கு அவர் தீவிரமாக இருக்கிறார். God is supreme, he is almighty, he has all power. தேவன் தாமே எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரமுடையவர், மகத்துவமுள்ளவர், மாட்சிமை பொருந்தியவர். God is love and he listens to his friends. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய நண்பர்களை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். So God tells Abraham that he's about to judge the earth. தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார், நான் இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறேன் என்று. And he's going to destroy the wicked cities of Sodom and Gomorrah. அக்கிரம பட்டணமாக இருந்த சோதோமையும் கொமோராவையும் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். And the first thing Abraham does is he turns into a prayer intercessor. அதை கேட்டவுடனே ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கிறவராக மாறினார். And he thinks, "Oh Lord, what about the righteous people that might be living in that city?" ஆபிரகாம் சொல்லுகிறார், அப்படியானால் அங்கு வாழ்கிற நீதிமான்களின் நிலை என்ன? Because Abraham knew that his own nephew, he had relatives living in that city. ஏனெனில் சோதோமிலே ஆபிரகாமுடைய மருமகன் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். You don't want a city to be destroyed by God when you've got relatives living in that city. நம்முடைய உறவினர்கள் ஒரு பட்டணத்தில் வாழ்வார்கள் என்றால் அந்த பட்டணம் அழிந்து போவதை நாம் விரும்ப மாட்டோம். So Abraham was very earnest to pray and intercede. இதே போல தான் ஆபிரகாமும் அந்த பட்டணத்திற்காக அதிக வாஞ்சையோடு கூட ஜெபிக்கிறார். His prayers were enough to save
his nephew and his nephew's daughters. ஆபிரகாம் அவிதமாக ஜெபித்ததினால் அவருடைய உறவினர்களான லோத்தும் அவருடைய பிள்ளைகளும் விடுவிக்கப்படுகிறார்கள். But because there was a total lack of righteous people in that city, those cities were destroyed. ஆனால் அந்த தேசத்திலே நீதிமான்கள் மிகவும் குறைவாக இருந்தபடினாலே அந்த பட்டணம் அழிவிற்கு தப்பவில்லை. But God would not allow Lot to be consumed in that judgment. ஆனால் அந்த நீதியான நியாய தீர்ப்பினால் வருகின்ற நீதிக்கு தேவன் தப்ப விடுவது இல்லை. That even when Lot and his family were lingering there, the angels grabbed a hold of him and took him out. அந்த லோத்தும் அவருடைய குடும்பமும் அங்கு வெளியேறுவதற்கு தாமதித்துக் கொண்டிருந்த போது தேவதூதர்கள் அவருடைய கையை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு போய் விட்டார்கள். Because God had heard the intercessory prayer of Abraham. ஏனெனில் தேவன் ஆபிரகாமின் பரிந்துரை ஜெபத்தை கேட்டிருந்தார். And God honored Abraham's prayer because Abraham was his friend. தேவன் ஆபிரகாமின் ஜெபத்தை கனப்படுத்தினார் ஏனெனில் ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தார். As we grow in friendship with God, our prayers will become more powerful. நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாக மாறும்போது நம்முடைய ஜெபங்கள் வல்லமை உள்ளவைகளாக மாறுகின்றன. You never know what effect your prayers can have on the heart of God as you are continuing to grow in this friendship. நீங்கள் தேவனோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி சேரும்போது எப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஜெபங்களை செய்தால் அது தேவனை சென்றடையும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள துவங்குவீர்கள். The next prayer intercessor I want us to think about is Moses. அடுத்தபடியாக பரிந்துரை ஜெபத்திற்காக நாம் மோசேயை பற்றி பார்க்கலாம். And he likewise developed an amazing friendship with God. மோசேயும் இவ்விதமாகவே தேவனோடு கூட ஒரு மிகச் சிறந்த நட்பை வளர்த்தார். He was entrusted with God's power and God's miracles. மோசேக்கு தேவன் அற்புதங்களையும் வல்லமையும் மகத்துவங்களையும் ஒப்படைத்தார். And yet he wanted to know God's ways. ஆனாலும் மோசே தேவனுடைய வழியை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவே விரும்பினார். He wanted to understand God's heart. தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள விரும்பினார். Yes, he had seen God's power, but he wanted to know God more. தேவனுடைய வல்லமையை அவர் அதிகமாக பார்த்திருந்த போதிலும் தேவனுடைய இருதயத்தை அவர் பார்க்க விரும்பினார். And as he cried out for a closer relationship with God, God granted it to him. மோசே தேவனோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்ந்த போது மோசேயின் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். But the majority of the people of Israel just sinned and hardened their hearts, even though they had seen the same miracles. ஆனால் பெரும்பாலான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களும் மோசேயைப் போலவே அற்புதங்களையும் தேவனுடைய மகத்துவத்தையும் பார்த்திருந்த போதிலும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வழுவி போகிற ஜனமாய் இருந்தார்கள். The majority of them did not care about understanding the heart of God. அவர்களில் பெரும்பாலானவர்கள் இயேசுவின் தேவனின் இருதயத்தை புரிந்து கொள்வதை குறித்த கவலை இல்லாதவர்களாக இருந்தார்கள். And they grumbled and they complained against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாகவும் குறை சொல்லுகிறவர்களாகவும் இருந்தார்கள். And God became so angry with them that he was ready to destroy them all. அவர்கள் அனைவரையும் அழித்து போடும் அளவிற்கு தேவன் அவர்கள் மீது கோபம் உண்டார். But Moses understood the heart of God. ஆனால் மோசே தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவராக இருந்தார். And out of that, Moses interceded and prayed for the people of Israel. எனவே மோசே தேவனுடைய இருதயத்தை அறிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் திறப்பின் வாசலிலே நிற்கிறார். He cried out for God's mercy so that the whole nation would not be destroyed. அவர் தேவனுடைய இரக்கங்களுக்காக ஜெபித்து அந்த தேசம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அழிக்கப்படாமல் காப்பாற்றுகிறார். And that actually happened quite a few times because of Moses' intercessory prayer laying hold of God. இவ்விதமாகவே தேவனுடைய தண்டனை இஸ்ரவேல் மீது அநேக முறை வராமல் மோசே தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தினால் தடுத்தார். He laid hold of God's mercy in a time of judgment. அவர் தேவனுடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய நியாய தீர்ப்புக்காகவும் அவர் காத்திருந்தார். And the book of Revelation is mostly about the end time judgments of God. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருப்பது கடைசி நாளின் நியாய தீர்ப்பை குறித்து.
And when God judges the earth, we need those who are prayer intercessors. தேவன் பூமியை நியாயம் தீர்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட பரிந்துரை ஜெபங்கள் அவசியமாக இருக்கிறது. That can release the mercy of God, because India needs God's mercy. தேவன் தம்முடைய இரக்கத்தை அதிகமாக அனுப்ப செய்யும்படியாக, ஏனெனில் இந்தியாவிற்கு தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. India needs the cleansing of sin through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே இந்தியர்கள் தங்களுடைய பாவங்களற கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And we need to lay hold of Jesus to release his blood upon the land and the power of the Holy Spirit upon the land. நாம் அனைவரும் இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். இயேசு தம்முடைய வல்லமையை அனுப்பி தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை அனுப்பி இந்திய தேசத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று. Another prayer intercessor I want us to think about was the prophet and judge Samuel. நாம் அடுத்தபடியாக தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியுமாக இருந்த சாமுவேலை பார்க்கலாம். He was set apart for God by his mother right from his birth. அவர் தேவனுடைய திட்டத்திற்காக தன்னுடைய தாயின் கற்பத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். And as soon as he was old enough, he was dedicated to be a servant in the temple of the Most High God. அவர் ஏற்ற வயது வந்தபோது, சிறுவனாக இருந்தபோதே தேவாலயத்தில் ஊழியத்திற்காக வந்து சேர்ந்தார். And this little boy served the high priest. இந்த சிறுவனாகிய சாமுவேல் பிரதான ஆசாரியருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். And as a little boy, he heard God's voice saying, Samuel, Samuel. அவர் சிறுவனாக இருந்தபோதே தேவன் தன்னை சாமுவேலே சாமுவேலே என்று பெயர் சொல்லி அழைப்பதை கேட்டார். It's wonderful when Jesus calls your name. இயேசு உங்களை உங்களுடைய பெயரை சொல்லி அழைத்தால் அது எவ்வளவு அதிசயமாக இருக்கும். Now at first Samuel didn't even know where that voice was coming from. ஆனால் சாமுவேலுக்கு தன்னை கூப்பிடுவது யார் என்று கூட உணர்ந்து கொள்ள அவருக்கு அறிவு இல்லை. But he soon learned to follow the voice of God. ஆனால் அவர் அப்படியே தொடர்ந்து தேவனுடைய சத்தத்தை பின்பற்றுவதை கற்றுக்கொண்டார். And he received messages from God as a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய செய்திகளை பெற்றுக்கொண்டார். And he grew up to be the spiritual leader for the whole nation. அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் அவர் ஒரு ஆவிக்குரிய தலைவராக உருவெடுக்கிறார். And there were times when the nation needed the intercessory prayer of their spiritual leader. சில சமயங்களிலே தேசத்திற்காக பரிந்துரை ஜெபங்கள் தேவையாக இருக்கின்றன. And there was a time when the nation begged Samuel to pray for them because they knew that they had sinned. அந்த தேசத்தின் ஜனங்கள் தாங்கள் பாவம் செய்ததை உணர்ந்த போது தீர்க்கதரிசியாக சாமுவேலிடத்தில் வந்து ஜெபத்திற்காக கெஞ்சுகிறார்கள். And Samuel knew that he would have to pray for the nation. சாமுவேலும் தாமே அறிந்திருந்தார் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. That it would be a sin upon him if he didn't pray for the nation. தான் ஜெபிக்கவில்லை என்றால் அது ஒரு பாவமாக முடியும் என்று அவர் உணர்ந்தார். We have to also understand that if we are weak in prayer, we are in danger of sin ourselves. நாமும் ஜெபத்திலே பலவீனமாக இருப்போம் என்றால் இவ்விதமான ஒரு பாவத்தை செய்கிறவர்களாக இருப்போம். So the best thing is to encourage and build up every Christian to be strong in prayer. எனவே நாம் காண்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படி நாம் உற்சாகப்படுத்துவோம். And Samuel was called of God to anoint future kings. சாமுவேல் தீர்க்கதரிசி வருங்கால ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியான திட்டத்தை பெற்றார். And through his ministry came the leaders of Israel. அவருடைய ஊழியத்தின் மூலமாக இஸ்ரவேலின் தலைவர்கள் எழும்பினார்கள். Another prayer intercessor that comes to mind that stands out is the prophet Daniel. நாம் தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கலாம். And he was in a time when Israel was being judged by God and they had been taken to by the Babylonians into captivity. தானியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததினால் தேவனுடைய நியாய தீர்ப்பினால் பாபிலோனுக்கு அவர்கள் சிறையாக கொண்டு போகப்பட்டிருந்தார்கள். But he had been studying the prophet Jeremiah. ஆனால் அவர் எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் கற்றுக்கொண்டிருந்தார். And he knew that God had promised to release the people of Israel from captivity.
அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலர்களை விடுவிப்பார் என்று அவர் அறிந்திருந்தார். And he turned that promise of God into intercessory prayer. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் ஒரு பரிந்துரை ஜெபமாக மாற்றினார். He confessed the sins of Israel. அவர் இஸ்ரவேலருக்காக பாவ அறிக்கை செய்தார். He did prayer and fasting. அவர் ஜெபித்து உபவாசித்தார். And it took 21 days before he got the breakthrough. அவர் 21 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார். And the angel came on day 21 saying that God heard your prayers on day 1. 21வது நாள் ஒரு தேவதூதன் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், முதல் நாளே தேவனுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்று. But there had been a demonic spirit, a demonic stronghold that had been resisting the angel of God. ஆனாலும் தேவனுடைய பதிலை கொண்டு வருவதற்கான தேவதூதனை அந்த சாத்தானின் வல்லமைகள் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தன. Sometimes God has already released angels in answer to our prayers, but the devil is fighting against it. சில வேளைகளிலே நம்முடைய ஜெபத்திற்கும் தேவன் ஏற்கனவே பதிலையும் தேவ தூதர்களையும் அனுப்பிவிட்டார். ஆனால் பிசாசானவன் அதற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். And this is where perseverance in prayer is needed. எனவேதான் நான் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது அவசியமாயிருக்கிறது. Not because God hasn't answered your prayer, but because the devil is stopping the answer coming through. சில வேளைகளிலே தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்காமல் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சாத்தான் அந்த பதிலை ஒருவேளை தடுத்து கொண்டு இருக்கலாம். And there are times when we have to stand firm against the kingdom of darkness. நாம் இருளின் அதிகாரத்திற்கு எதிராக நாம் உறுதியாக நிற்க வேண்டிய வேளைகள் வருகின்றன. Knowing that prayer does release the angels of God to fight battles on our behalf. நாம் அதிகமாக ஜெபிக்கும் போது நமக்காக தேவன் தேவ தூதர்களை அனுப்பி நமக்கு விரோதமாக வருகிற சாத்தானுடன் யுத்தம் செய்கிறார்கள். Trusting God to release his power. தேவனை அவருடைய வல்லமைக்காக நம்பியிருங்கள். And there are times when we need to persevere until we feel the breakthrough, the release in the spiritual realm. ஆவிக்குரிய மண்டலத்திலே வெளிப்பட போகிற அந்த மாறுதலுக்காக நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். Because sometimes you can pray and feel like there's resistance. Your prayer is just hitting the ceiling and not going any further. சில வேளைகளிலே நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுடைய ஜெபம் இந்த கூரையை கூட தாண்டாத சூழ்நிலையை நீங்கள் உணரலாம். But sometimes you've got to keep praying until you know you've got an open heaven. ஆனால் நீங்கள் ஜெபத்தை நிறுத்தி விடாமல் தொடர்ந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுவதை காண்பீர்கள். So that you have the assurance of victory in your heart. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வெற்றியின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். And often that can be a part of being a prayer intercessor. இந்த இப்படிப்பட்ட நிலைமைகள் உடைய ஜெபத்திலும் பரிந்துரை ஜெபத்திலும் ஏற்படுகின்றன. That you don't give up until you know that the battle is won. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயித்து விட்டோம் என்ற உறுதியை பெறும் வரை ஜெபத்தை கைவிட்டு விடாதிருங்கள். So they are some examples of some amazing prayer intercessors in the Old Testament. இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே அதிசயமான பரிந்துரை ஜெபங்களை நாம் பார்த்தோம். But our high priest, our greatest intercessor is Jesus Christ himself. நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சிறந்த மத்தியஸ்த ஜெபத்தை செய்கிறவராக இருக்கிறார். And Jesus is also the master teacher of prayer. இயேசு தாமே ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற எஜமானாகவும் ஆசானாகவும் இருக்கிறார். And we need to constantly be asking Jesus, teach us how to pray. நாம் தொடர்ச்சியாக இயேசுவினிடத்தில் இயேசுவே எனக்கு எவ்விதமாக ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். Even though we've been praying for many years, even though we may have seen amazing answers to our prayers. நாம் ஏற்கனவே நம்முடைய ஜெபத்தினால் अनेक அற்புதங்களை பார்த்திருக்கலாம். ஏற்கனவே நாம் பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். Lord Jesus, take me deeper with you in the place of prayer. இயேசுவே என்னை உம்முடைய ஜெபத்தின் ஆழத்திற்குள்ளாக அழைத்து செல்லும் என்று கேளுங்கள். And teach me how to pray the prayers that Jesus wants to pray. இயேசுவே நீர் ஜெபிக்க விரும்புகிற ஜெபத்தை நான் ஜெபிக்கிறவனாக என்னை மாற்றும் என்று கேளுங்கள். Because ultimately we have to be seeking his will. விதமாக நாம் ஜெபிக்கும்போது இயேசுவினுடைய சித்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். And I want us to read from Romans chapter 12 verses 1 and 2.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். It's in view of God's mercy that we are to offer ourselves to God. நாம் தேவனிடத்தில் பெறுகின்ற இரக்கங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். And prayer intercessors should come into a great understanding of receiving God's mercy. நாம் பரிந்துரை ஜெபத்திற்குள்ளாக போகும்போது தேவனுடைய இரக்கங்களை பெறுவதின் நிச்சயத்தை காண்கிறோம். And seeing the mercy of God at work through their prayers. நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய இரக்கம் கிரியை செய்வதை நாம் பார்க்கிறோம். Now we are to fully surrender our hearts to God so that we are holy and pleasing to Him. நாம் தேவனை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். And God is worthy of our full surrender because He is worthy of worship. நாம் நம்மை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு தேவன் தகுதியுள்ளவராக இருக்கிறார். Our minds need to be renewed by the Holy Scriptures. பரிசுத்த வேத வசனங்களினாலே நம்முடைய மனமும் சிந்தனையும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். So that we come into a greater understanding of God's will. இப்படி நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்படும் போது தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக நாம் ஆழமாக வருகிறோம். Now we need to test what God's will is so that we can approve of what God's will is. நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Sometimes in situations we might not fully understand what is God's will in this situation. இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கும் என்று எல்லா இடங்களிலும் நாம் சில வேளைகளிலே புரிந்து கொள்வது இல்லை. So we are seeking God to find out. எனவே நாம் இயேசுவையே நோக்கி பார்க்கிறோம் நாம் கற்றுக்கொள்வதற்காக. We are looking at situations to test what is God's will in this situation. நம்முடைய சூழ்நிலைகளிலே தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாம் அவரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். Now there seems to be also different levels of walking in God's will. தேவனுடைய சித்தத்திலே நடப்பதிலே பலவிதமான படிகளும் நிலைமைகளும் இருக்கின்றன. There's the level of this being good, the level of this being pleasing, and the level of this being perfect. அதிலே 3 விதமான நிலைகள் இருக்கிறது. நல்லது, from good and good, pleasing and perfect will. முதலாவதாக நல்ல நிலைமை, அடுத்தபடியாக தேவனுக்கு பிரியமான நிலைமை, மூன்றாவதாக பரிபூரணமான நிலைமை. So sometimes we could be walking in God's will for our lives, but it's not the highest or the best plan of God for our lives. நாம் சில வேளைகளிலே தேவனுடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக இருப்போம், ஆனாலும் அந்த சித்தத்தை பரிபூரணமாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்போம். We're not living in deliberate sin, we're still doing what is good. நாம் ஒருவேளை பாவம் செய்யாமல் நல்லவர்களாக இருக்கலாம். But we need to press on to truly be pleasing to God in a higher way. நாம் இன்னும் அதிகமாக தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக மாற முயற்சிக்க வேண்டும். And ultimately to be walking in God's perfect will for our lives. அப்படியாக நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க வாஞ்சித்துக் கொண்டே இருக்கும்போது கடைசியாக அந்த தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாக செய்கின்ற நிலைமைக்கு நாம் வருவோம். And sometimes God can hold back His greater plans until we break through in prayer. நாம் ஜெபத்திலே இன்னும் ஒரு மனமாறுதலை கண்டடையும் வரை தேவன் நமக்காக சிறந்த திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். To find God's highest will, plan, purpose, calling for your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சிறந்த திட்டத்தை கண்டு கொள்ளும் வரை ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். We have to cry out to God and break through. நாம் தேவனிடத்திலே கதறி அழுது ஜெபித்து ஒரு மாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். So that's why next year I want to make next year a wonderful year of prayer. எனவே தான் வருகின்ற புதிய வருடத்தை நாம்
ஜெபத்திற்காக அர்ப்பணிப்போம் என்று உங்களை வலியுறுத்துகிறேன். And I encourage you to do the same. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். There's just one other prayer intercessor that I will mention, இன்னும் ஒரு பரிந்துரை ஜெபத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். and that is the Apostle Paul. அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம். His epistles are full of his prayers. அவருடைய சிறைச்சாலை அனுபவங்கள் முழுவதும் ஜெபத்தினால் நிறைந்தவைகளாய் இருந்தன. And sometimes if you don't know what to pray about for the church, read some of the prayers of the Apostle Paul and pray the same kind of prayers. ஒருவேளை உங்களுக்கு திருச்சபைக்காக என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கிற வேளையிலே பவுல் அப்போஸ்தலன் செய்த ஜெபங்களை வாசித்து அந்த ஜெபங்களை நீங்கள் ஜெபியுங்கள். He was a mighty man of God for advancing God's kingdom and for developing the church. தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கும் பணியிலே, திருச்சபையை கட்டும் பணியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறப்பாக செயல்பட்டார். Because he had a vision of what the church was supposed to be. ஏனெனில் அவர் திருச்சபை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்ற தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். That the church is supposed to be reaching the fullness of Jesus Christ. திருச்சபைகள் கிறிஸ்துவின் நிறைவை பெற்றுக்கொள்கிறதாக இருக்க வேண்டும். And releasing the fullness of Christ's ministries through people's lives. கிறிஸ்துவின் பூரணத்தை, கிறிஸ்துவின் நிறைவை ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறதாக திருச்சபை இருக்க வேண்டும். So the church should be growing stronger and stronger. இதனால் தான் திருச்சபைகள் இன்னும் உறுதியாக வளர துவங்கும். And people should be knowing the mighty calling and the mighty hand of God upon them. இதன் மூலமாக ஜனங்கள் தேவனுடைய வல்லமையும் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தையும் அழைப்பையும் அறிந்து கொள்ள துவங்குவார்கள். And it's the same devil today that is still fighting against the church that the Apostle Paul was seeking to develop. அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த காலத்திலே போராடின அதே பிசாசு தான் இன்றும் திருச்சபைகளுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறான். So I encourage you to aim to have a year of breakthrough prayer next year. எனவே வருகின்ற புதிய வருடத்தை நீங்கள் ஜெபத்தினால் உங்களுடைய வாழ்க்கையின் மாறுதலின் வருடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். And let's believe God that he releases his power, his miracles, we will see his kingdom advance. நாம் தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பார்த்து அவருடைய ராஜ்யத்தை நாம் காணுகிறவர்களாக இருக்கிறோம். Let's pray. நாம் ஜெபிப்போம்.